ஒருவேளை நான் இப்படி சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இந்த பூமியில இருக்க கோல்டை விட நம்ம பாடிக்குள்ள தான் அதிகமான கோல்டு இருக்கு அப்படின்னு நாசாவே சொல்லுங்க. இந்த சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்க பிரெயினுக்குள்ள நான் ஈஸியா அனுப்புறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் சப்ஸ்கிரைப். சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. இப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை கொடுத்து. முதல்ல நம்மளுடைய பாடி. இதை சொல்லும் போது ஒரு செகண்ட் உங்களுடைய கையை பாருங்க. உங்க பாடியில இருக்க ஸ்கின், போன், பிளட், பிரெயின், ஆல்சோ கான்சியஸ் திங்கிங் வரைக்கும் எங்க இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இது எல்லாமே இந்த பூமியில இருந்து தான் வந்தது. இந்த பூமியில இல்லாத எந்த ஒரு பொருளுமே உங்களுடைய பாடியில இல்லை. நார்மலா நம்மளுடைய பாடியில 65% ஆக்சிஜன் தான் இருக்கு. ஹைட்ரஜன் 9.5%, கால்சியம் 1.5%, பாஸ்பரஸ் 1% இருக்கு. இதுக்கப்புறம் 1%க்கும் கீழே அயன், சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், காப்பர், ஈவன் கோல்டும் 0.2 மில்லிகிராம் இருக்கு. அதுவும் நம்மளுடைய பாடியில எங்க அதிகமா இருக்குன்னா நம்மளுடைய பிளட்ல, நம்மளுடைய ஜாயின்ஸ்ல, முக்கியமா நம்மளுடைய பிரெயின் டிஷ்யூஸ்ல. சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி தோணலாம், எதுக்கு இந்த கோல்டு நம்ம பாடிக்குள்ள இருக்குன்னு? நம்மளுடைய பாடின்றது இந்த இடத்துல இருக்க மிக்சடான எலமெண்ட்ஸ் வச்சு தான் உருவாக்கப்பட்டதுன்றதுனால இது ஏன்ற கேள்வியே தப்பு தான். பட் இது நம்ம பாடியில என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியில் நடக்கிற சில நுணுக்கமான பயோ ஆக்டிவிட்டிஸுக்கும் சில மைக்ரோ எலக்ட்ரிக் ப்ராசஸிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த 0.2 மில்லிகிராம் கோல்டுன்றது நம்ம பாடியில் பார்க்கறதுக்கு கம்மியான அளவு மாதிரி தெரிஞ்சாலும் இதை பர்சன்டேஜில் கனெக்ட் பண்ணும்போது 0.000000285% இருக்கு. இதுவே நம்ம பூமியில எந்த அளவுக்கு கோல்டு இருக்குன்னா 0.000000001% இருக்கு. அதாவது நம்ம பாடியில 285% கோல்டு இருக்குன்னா அதுல ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இந்த பூமியில இருக்கு. இந்த மாதிரி பல ஹியூமன்ஸுக்கு தெரியாத சயின்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.